வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ணாமலை அவர்கள் ஆர்எஸ் பாரதி மேலே வழக்கு போட்டிருக்காரு. செல்வ பெருந்தகை அவர்கள் அண்ணாமலை மேலே வழக்கு போடுவதாக சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து 60 பேர் இறந்ததற்கு காரணம் அண்ணாமலை கூட்டு சதி செய்து எங்கிருந்தோ கள்ள சாராயத்தை கொண்டு வந்து அதை கள்ளக்குறிச்சியில் கொடுத்ததாகவும் அதை குடித்த மக்கள் இறந்து விட்டதாகவும் திமுக கட்சி அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் ஆர்எஸ் பாரதி மீது மான நஷ்ட ஈடு வழக்கு போட்டிருக்கிறார். 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு போட்டிருக்கிறார். இந்த 1 கோடி ரூபாயை ஆர்எஸ் பாரதி கிட்ட இருந்து வாங்கி கள்ளக்குறிச்சியில் குடியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்கேயே மறுவாழ்வு சிகிச்சை மையம் அமைக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு தான் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கார். இது எப்போ விசாரணைக்கு வந்து விசாரணை முடிந்து தீர்ப்பு வந்து இவர் கைக்கு எப்போது 1 கோடி ரூபாய் வரும்? அப்படி